குல தெய்வத்தை நினைத்து குழந்தை வரம் வேண்டி இந்த தீபத்தை ஏற்றினால் கை மேல் பலன் நிச்சயம். குலவிருத்தி அடைய வேண்டும் என்றால் அது குல தெய்வத்தின் கையில்தான் உள்ளது. வாழையடி வாழையாக குலம் தழைக்க வேண்டும் என்றுதான் நம் முன்னோர்கள் சொல்லுவார்கள். இதன்படி வாழைத்தண்டு திரியை வைத்து ஒரு தீபத்தை முறையாக நம் முன்னோர்கள் சொல்லியபடி ஏற்றுவதன் மூலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது என்றால் அதை முயற்சி செய்து பார்ப்பதில் தவறில்லை. வாழைத்தண்டை வெட்டும்போது அதன் உள்ளே நார் வரும். அந்த நாரை சிறிது சிறிதாக எடுத்து சேகரித்து ஒரு திரியை வீட்டிலேயே தயாரிப்பது இன்னும் சிறப்பு. இந்த தீபத்தை மெப்பணனின் நடுவனானன் நாற்பதின்று இந்த 3 கணக்கில் ஒன்றை தேர்ந்தெடுத்து இந்த தீபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். வளர்ப்பிறை நாளில் தொடங்க வேண்டும். நல்ல நாள் பார்த்து ஏற்ற தொடங்குங்கள். வெற்றிலையை வைத்து வெற்றிலையின் மேல் சிறிதளவு மஞ்சள் தூளை கொட்டி மஞ்சளின் மேல் அகல் தீபத்தை வைத்து சுத்தமான பசு நெய் ஊற்றி வாழைத்தண்டு திரி போட்டு தீபத்தை ஏற்ற வேண்டும். இப்படியாக தொடர்ந்து நம்பிக்கையோடு குலதெய்வத்தை நினைத்து இந்த தீபத்தை ஏற்றி உங்களது குலம் விருத்தியாக வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். தம்பதியாக மனமுருகி கேட்கப்படும் வரத்தை அந்த இறைவன் உடனே கொடுப்பார் என்பது நம்பிக்கை.